தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பஞ்சாயத்துலேயும் எந்தெந்த பஞ்சாயத்துகளில் பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண்களோ ஆண்களோ தலைவர்களாக இருக்காங்களோ அவங்களாம் சேரில் உட்காரக்கூடிய உரிமை முதல்ல அவங்களுக்கு வரட்டும். ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டுக்கு அந்த நிலை வரட்டும். நம்ம ஒரு அணு ஆயுதம் தண்ணீர் பெற முடியாமல் பல ஆண்டுகள் தள்ளி போடப்பட்ட காரணம் யுரேனியம் நமக்கு இல்லாததுதான். ஆஸ்திரேலியா இடத்தை கேட்டால் அவங்க கண்டிஷன் போடுவாங்க. அப்போ நாட்டுடைய முயற்சியை முட்டுக்கட்டை போட்டு சர்ச்சு தான் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர், அதை தவிர எதுவுமே தேவையில்லை என்று நினைக்கக்கூடிய இந்த சர்ச்சு மிஷினருடைய கொட்டம் தான் இது. அதனால இதை ஆரம்பத்தில் முளையிலேயே கிளியர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி முழுக்க வரலாறு என்னன்னா, நாம் அடிமைப்பட்டு இருந்த வரலாற்றை பற்றி தான் போக்கஸ். காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் இது வரலாற்றில் அப்படிதான் இருந்தது. அது கொஞ்சமாக நீக்கி நாம் பெருமிதம் கொள்ளக்கூடிய வரலாறு நமக்கு காண்பித்திருக்கிறது இந்த பாஜக. பின்லேடனை கொத்தி தூக்கி வந்து கடல்லே அழிச்சாங்க. நம்ம நாட்டில் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் நாட்டுக்கு எதிராக பேசக்கூடிய இவரை இதே போல நம்ம நாடு போய் அங்கே போய் தூக்குறதுல எந்த தப்பும் இல்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனையில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். ஆதிக்கம் தீண்டாமையின் அடையாளமான காலனி என்ற சொல் அரசு ஆவணங்கள் பொது பயன்பாட்டில் இருந்து நீக்கப்படும். ஸ்டாலின். கடற்பகுதிகளில் எரிவாயு எடுக்க அனுமதி, மீனவர்களின் கருத்து கேட்க குமரி மாவட்ட மீனவர்கள் கோரிக்கை. என்சிஇஆர்டி முகலாயர் சுல்தான்கள் பாடங்கள் அதிரடி நீக்கம், மகா கும்பமேளா அப்துல் கலாம் குறித்த பகுதிகள் சேர்ப்பு. இந்திய ராணுவத்தில் உள்ள சீக்கியர்கள் பாகிஸ்தானோடு இந்தியா போர் புரிய விடமாட்டார்கள். பாகிஸ்தான் ஊடக பேட்டியில் காலிஸ்தானி பயங்கரவாதி குர்பந்த் பன்னு. பகல்காம் பயங்கரவாத துப்பாக்கிச் சூட்டை முன்பே அறிந்த உள்ளூர் சுற்றுலா வழிகாட்டிகள், அடுத்தடுத்து வெளிவரும் ஆதாரங்கள். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். ஆதிக்கம் தீண்டாமையின் அடையாளமாக இருப்பது இந்த காலனி அப்படிங்கிற ஒரு சொல். இது பொது பயன்பாட்டிலும் தமிழக அரசுடைய ஆவணங்கள்லையும் எங்கேயாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இனிமே தூக்கி எறியப்படும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு வார்த்தையை மாற்றுவதால் ஒரு சமுதாயத்தோட மனப்பான்மை மாற்றம் ஏற்படுமா என்பது முடியாது. இவர் இந்த காலனி என்கின்ற வார்த்தையை நீக்குவதற்கு முன்பாக நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. அது என்னன்னு சொல்றேன் பாருங்க. உதாரணத்துக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு. முதல்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பஞ்சாயத்துலேயும் எந்தெந்த பஞ்சாயத்துகளில் பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண்களோ ஆண்களோ தலைவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களாம் சேரில் உட்காரக்கூடிய உரிமை முதல்ல அவங்களுக்கு வரட்டும். ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டுக்கு அந்த நிலை வரட்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு. இவங்க கூட்டணியை கட்டிய சேர்ந்த திருமாவளவன் பேச்சுவார்த்தைக்கு வரும்போது உடையாத ஒரு பிளாஸ்டிக் சேர், முடிஞ்ச ஒரு சோஃபா, அதை போடட்டும் முதல்ல. அதே போல பொது வெளியில் பேசும்போது தயாநிதி மாறன் போன்ற கட்சியுடைய மூத்த தலைவர்கள்லாம் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா என்று கேட்காமல் இருந்தாலே அது ஒரு பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும். பொன்முடிகள், நீங்க என்ன எஸ்சி தானே? நீ எஸ்சி தானம்மா மைக்கில் இப்ப கேட்கிறார். அப்ப இவங்களுடைய மனசுக்குள்ளார ஜாதி வேறுபாடு இருக்கு, இந்த ஜாதி கீழ்ந்த ஜாதி என்ற எண்ணம் இருக்கிறது. வார்த்தைகளை மட்டும் மாற்றுவாங்க. இப்ப சமுதாய மாற்றத்து மேல உங்களுக்கு ஒரு அக்கறை இல்லை. ஒரு ப்ராபகண்டா மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. இவர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அந்தியூருக்கு போயிட்டு செல்வராஜை கூப்பிட்டு ஸ்டாலின் பக்கத்துல நம்ம 2 பேர் உட்காந்துருக்க மாதிரி சமமா மேடை போட்டு பேசிட்டு வரட்டும். இந்த மாதிரி பல விஷயம் சொல்ல முடியும். நரிக்கரோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை கூப்பிட்டு அமைச்சர் பெருமக்கள் அவங்களோட சரிசமமா சிவப்பாடா உட்கார வைக்கட்டும். பண்ணுவாங்களா? அதெல்லாம் செஞ்சாதான் சமுதாய மாற்றம். அதெல்லாம் செயலை விட்டுட்டு காலனி என்ற பெயரை நீக்குவோம். அதனால என்ன லாபம் இருக்கு? இப்ப தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு என்ன பண்ணாங்க, எல்லா ரோட்ல இருந்த ஜாதி பெயர்கள் நீக்கினாங்க. வேலு நாயக்கர் தெரு, மாம்பழத்திற்கு வேலு தெரு. இப்போ அங்கே ஜாதி ஒழிஞ்சு போச்சா? அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஆயாச்சு. ஆனால் இன்றைக்கும் அந்த ஜாதி பெயர்கள் நீக்கிய பிறகு இன்னும் அதிகமான ஜாதி சண்டை நடந்துட்டு இருக்கு.
அப்ப ஜாதியின் பேரில் நடக்கக்கூடிய சண்டைகளை ஒழிக்கணுமா, ஜாதி பெயரை ஒழிக்கணுமா? தீண்டாமை சட்டப்படி தப்பு, அப்ப தீண்டாமை ஒழிஞ்சிடுச்சா? அப்ப சட்டப்படி சட்டம் போடுவதால் மட்டுமே ஒரு மாற்றம் வரப்போவதில்லை. அதை இம்ப்ளிமெண்டேட், அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள அரசாக இருந்து செயல்படுத்தணும். வெறும் ஒரு சட்டம் போட்டோம், ஒரு முழக்கம் செய்தோம், இல்லை ஒரு அறிவிப்பு செய்யறோம், அறிவிப்புனால் மாறிடுமா? அறிவிப்பா இருக்கும், ஒரு கெசட், கவர்மெண்ட் கெசட்ல இருக்கும் ஒரு ரெக்கார்ட், அதை காமிச்சு எலெக்ஷன்ல பேசலாம், பாருங்கள் நாங்கள் பட்டியல் சமூகத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ணோம், அறிவிப்பு, பெருமையா கை தட்டுவோம் 4 பேர். ஆனால் உண்மையில என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப இங்க பாருங்க, மயிலாப்பூர்ல குடியிருந்தாங்க குடிசைவாசிகள், அவங்களுக்கு மாற்று குடியிருப்பங்க கொடுத்தாங்க ஊருக்கு வெளியில எங்கேயோ. அப்ப இவங்க மனப்பான்மையிலே அவங்கள ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்கு. யோசிப்பதை அப்படியே யோசிக்கிறாங்க. நீதி கட்சி காலத்திலிருந்து அவங்களுடைய தொடர்கிறது. திராவிட மாடல் ஆட்சி அப்படிதான் இருக்கிறது. அதனால தலைவர் பெயர் பாருங்க, வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்றுதான் அவர் கையெழுத்து போட்டிருக்கிறார். உ.வே. சாமிநாத ஐயர் என்றுதான் அவர் கையெழுத்து போடுகிறார். அவருடைய பெயரே இதுதான், உ.வே. சாமிநாதன். ஐயரை ஒழிக்கிறாங்க, ஜாதி என்ற பெயர். அதே போல பிள்ளை ஒழிச்சுறாங்க, உ.வே. வ.உ.சி. இப்படி சொல்றதுனால ஜாதி வேறுபாடு போகுதானே? உண்மையிலே போக போறதில்லை. ஆகவே இது ஒரு ஏமாற்று வேலை. உண்மையிலே இவனுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் ஆர் ராசாவை திமுகவுடைய தலைவராக அமர வைப்பாங்களா? ஆர் ராசாவை முதலமைச்சராக வைத்து அழகு பார்க்கவங்களால முடியுமா? அப்படி செய்ய முடியுமேயானால் இவங்க உண்மையிலே அந்த சமுதாயத்துக்கு கடன்பட்டவர்கள், அந்த சமுதாயத்துக்கு உயர்த்துவதற்கான வேலை செய்யகள் ஒத்துக்கொள்ள முடியும். உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா ஜாதி வேறுபாடுகள் இல்லாத ஒரு இடம், ஒரு அமைப்பு நீங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன்னா ஆர்எஸ்எஸ் மட்டும்தான். ஆர்எஸ்எஸ்ல நீங்க போனீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச 30-35 வருஷமா இருக்கேன் ஆர்எஸ்எஸ்ல. பல பேர்ட்ட, ஆயிரக்கணக்கான பேர்ட்ட பழகிட்டு இருக்கேன். அதுல அந்த ஆயிரக்கணக்கான பேர்ல யார் என்ன ஜாதி எனக்கு தெரியவே தெரியாது. எப்ப தெரியும்னா அவங்க கல்யாண பத்திரிக்கை வரும்போது தெரியும். ஓஹோ, அதுல போட்டிருப்பாங்க இல்லையா, இப்ப மாடர்ன் பத்திரிகை அதுவும் போடுறது இல்ல, அந்த மஞ்சள் பிங்க் கலர் பத்திரிகையில போடுவாங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். அப்பதான் இத்தனை 20 வருஷமா பழகி இருப்போம், இவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவரா? அந்த கல்யாண பத்திரிகையை பார்த்த பிறகு நம்ம மனசு மாறப்படுறது அதே போலதான் இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல, சென்னையில் நடந்துட்டு இருக்கு ஆர்எஸ்எஸ் கேம்ப், போய் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் கட்டி புரண்டு கபடி விளையாடுவாங்க. எந்த ஜாதி யாருக்கும் ஒண்ணு தெரியாது. என்னுடைய சொந்த அனுபவம் சொல்றேன் பாருங்க. திருவள்ளிக்கேணியில இங்க ஹிந்து ஹைஸ்கூல் இருக்கு, அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு நிகழ்ச்சி, ஒரு 30 பேர் இருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்கு லைன்ஸ் கிளப்புடைய மெட்ராஸுடைய முக்கியமான போஸ்ட்ல ஒருத்தர் கூப்பிட்டோம். அவர் சாயங்காலம் கூப்பிட்டோம், அவர் மத்தியானம் தான் வர முடியும்னு சொல்லிட்டாரு. மத்தியானம் ப்ரோக்ராம் ஒன்றும் லஞ்ச் தான் நம்ம ப்ரோக்ராம், வேற எதுவும் கிடையாது. சரி அதுக்கு வரேன், சரி வாங்க சொன்னோம். அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண அந்த நிகழ்ச்சி தான். நம்ம எல்லாம் வட்டமா உட்காந்து லஞ்ச் சாப்பிட உட்காந்தாங்க. அந்த நிகழ்ச்சி இருக்க என்ன சொன்னார், எல்லாரும் வீட்டுல இருந்து லஞ்ச் எடுத்துட்டு வராங்க, லஞ்ச் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. என்ன பண்ணாரு, அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர் எல்லாம் ஏஞ்சி நிக்க சொன்னார். நேரா அவங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் வைக்க சொன்னாரு. வட்டத்துல அப்படியே ஒரு 3-5-6 ஸ்டெப் நகர சொன்னார். திருப்பி உட்கார சொன்னார். இப்ப இவங்க மேல வேற ஒரு டியூன் பாக்ஸ் இருக்கு, லஞ்ச் பாக்ஸ் இருக்கு. அந்த வட்டத்துல உட்கார்ந்தவனே ஒருத்தரையா கேட்கிறார், தம்பி நீங்க எந்த ஊரு? நமக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான். அவர் அந்த தெரு சொன்ன உடனே இவர் புரிஞ்சுக்கிறாங்க, இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க. ஓ நீங்க அனுமந்தபுரமா, சரி சரி, அவருக்கு புரியுது. ஆனால் ஒரு ஷப்ளிங் ஆன பிறகு என்ன ஆகுதுன்னா, அனுமந்தபுரத்தை சேர்ந்த பையனுக்கு கொண்டு வந்த லஞ்ச் பாக்ஸ் சிங்கராச்சாரியிலிருந்து வந்த பையனுடைய லஞ்ச் பாக்ஸுக்கு ஷஃபிள் ஆயிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப அடுத்து என்ன சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் தங்க முன்னால் ஒரு டியூன் பாக்ஸ் தான் சாப்பிடணும், நீங்க கொண்டு வந்த டியூன் பாக்ஸ் எடுத்து சாப்பிடக்கூடாது, அதுல ஒரு உருண்டை எடுத்து இந்த பக்கம், ஒரு உருண்டை எடுத்து இந்த பக்கம் கொடுத்துட்டு மிச்சத்தை நீங்க சாப்பிடணும். எல்லாம் சாப்பிட்டாங்க. அந்த லைன்ஸ் கிளப் கவர்னரா அவர் பார்த்தவரு, என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்ததே இல்லை, வெறும் சாப்பாடு. அப்ப இப்படிப்பட்ட சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் மூலமாக உண்மையான சமூக நீதியை அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ். ஆனா வெறும் வெற்று முழக்கம் மட்டுமே பேசிக்கொண்டு ஊரை ஏமாற்றிக் கொண்டு கண் துடைப்பு நாடகம் நடத்தி கொண்டிருப்பது இந்த திராவிட மாடல். வைக்கம்ல போய் போராடினார். அந்த வைக்கம்ல போராடின பிறகு எத்தனை வருஷம் ஆச்சு? 100 விழாவா? 100 ஆண்டுகள் கழித்து வைக்கம்ல போய் போராடிட்டு வந்திருக்கார். பெரியார் மண் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஜாதி ஒழிஞ்சதா? அதுக்கப்புறம் எத்தனை ஜாதி கலவரம் இருந்தது? ஏன் வைக்க மாதிரி இங்க ஏன் போராடல? பெரியாரும் போராடல, அதன் பிறகு அண்ணாதுரையும் போராடல, கருணாநிதியும் போராடல. இன்னும் சொல்ல போனால்
இந்த பட்டியலினம் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாய மக்கள் மீது அதிகமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டது திராவிட மாடல் ஆட்சியில் தான். நீங்க வேணா புள்ளிவரை எடுத்து பாருங்க, நிச்சயமா சொல்ல முடியும். அதனால பாரதியார் பாடின பாட்டு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது, வாய்ச்சொல்லில் வீரரடி, நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை செய்வார் அடி, இவர் வாய்ச்சொல்லில் வீரரடி. அந்த வார்த்தைக்கு பொருத்தமாக வாய்ச்சொல் சவடால் விட்டிருக்கிறார். உண்மையிலேயே அக்கறை இருக்குமானால் வீதியில இறங்கி இந்த மாற்றத்துக்கான முனைப்பை காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட முனைப்பை காட்டுவாரா என்பதை நாம் பார்ப்போம். வர்த்தக துறைமுகம் கொண்டு வரும் பொழுதும் பிரச்சனை, அதனால எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு மீனவர்கள், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் குரல் கொடுத்தாங்க. இப்போ அதே கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மீனவர்கள் திரும்பவும் ஒரு பிரச்சனை கிளப்பியிருக்காங்க. என்னென்னா, மத்திய அரசு ONGC மூலமாக அங்கே ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் எடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு இந்தியா முழுவதும் 28 இடங்களுக்கு அவங்க இடம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து தொடங்கி இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகள், சென்னை வரைக்குமான கடற்கரை பகுதிகளில் அதை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சாகர் சாம்ராட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே இது வருது. இப்போ அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் மகாராஷ்டிரா அந்த இடத்துலலாம் பார்த்துருக்கோம், அங்கே ரிக்கு ஜெயிண்ட் ரிக்கு இது வச்சுருப்பாங்க. அந்த பக்கத்தில் மீனவர்கள் போனால் அவங்க துப்பாக்கி எடுத்து காட்டிடுவாங்க. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போலீஸாக துப்பாக்கி எடுத்து காட்டினா அந்த மக்கள் துணி தூக்கி காட்டிடுவாங்க. அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியல, அந்த ஃபிஷர்மேன் சங்க தலைவர் துணி தூக்கி காட்டிடுவாங்க. இதன் மூலம் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு முனைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். நம்ம நாட்டில் நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே 28 இடங்கள்ல இதே போல் கடலில் ஆயில் எடுக்கிறதுக்கான முயற்சி ஆரம்பிச்சாச்சு. அந்த 28ல் இது ஒன்று. இப்போ அந்த இடத்துல மீன்களுக்கு பாதிப்பு இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் கோதாவரி பேசினில் ஆந்திராவில் சக்ஸஸ்ஃபுல்லாக தொடங்கிடுச்சு. ஜனவரி மாதம் அதை தொடங்கின விஷயத்தை கூட ஹர்தீப் சிங் பூரி ட்வீட்டாக போட்டிருப்பார். ஆயில் எடுத்தது, அந்த க்ரூடு ஆயில் எடுத்த அந்த வீடியோ போட்டிருப்பார். அதை வாழ்த்தி பிரதமர் நரேந்திர மோடியும் வாழ்த்து தெரிவித்து பாராட்டியும் ஒரு ட்வீட் பண்ணியிருப்பார். ஸோ ஆல்ரெடி நம்ம ஊருக்கு பக்கத்தில் இது சக்ஸஸ்ஃபுல்லாக தொடங்கியாச்சு. ஆனால் இங்கே தொடங்கக்கூடாது. இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு ஜஸ்ட் மொபைல் எடுத்து பார்த்தேன். எத்தனை இந்த மாதிரி ஆயில் ரிக்ஸ் உலகம் முழுக்க இருக்கு குளோபலி என்று பார்த்தோம் என்று சொன்னால், சவுதி அரேபியா அந்த மாதிரி சில இடங்கள்ல தான் லேண்டுக்குள்ளார க்ரூட் ஆயில் கிடைக்குது. கிட்டத்தட்ட 1500க்கு மேற்பட்ட இடங்களில் ஒரு இடத்துல 4 நெருக்கி கூட இருக்கும். இடம் நான் பிளேஸ சொல்றேன். 1500 இடங்கள்ல கடல்ல இந்த மாதிரி ஆஃப் ஷோர் ரிக்ஸ் இருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி என்ன, 1500 இடங்கள்ல ஒரு இடத்துல கூட மீனவர்கள் இல்லையா? அந்த மீனவர்களுக்கு பிரச்சனை வரலையா? அப்போ கன்னியாகுமரி மட்டும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வருகின்றது என்று சொன்னால், அங்கு உள்ள கிறிஸ்துவ மிஷனர்கள் வேண்டும் என்றே மீனவர்களை தூண்டிவிட்டு இந்த பிரச்சனையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதே கன்னியாகுமரியில் பாருங்க, துறைமுகம் ஒரு பெரிய கொழும்புக்கு நிகரான மிகப்பெரிய ஒரு துறைமுகம் வர வேண்டும் என்று மத்திய அரசுடைய திட்டம் வந்திருந்தா கன்னியாகுமரி மாவட்டத்துடைய தலையெழுத்தே மாறி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி இருக்கிற பல பேர் இருந்தாலும் மெட்ராஸ் ஏகப்பட்ட பேர் வேலைக்கு இருப்பான், அங்க நல்லா படிச்சிருப்பான். கல்வியில நிறைய பேர் நிறைய செய்து படித்தவர்கள் குமரி மாவட்டம். ஆனால் வேலை தேடி எங்க போறான்? எங்கேயாவது மதுரைக்கு மும்பைக்கு எங்கேயாவது போறாங்க. ஒரு துறைமுகம் வந்திருந்தால் எத்தனை லட்சக்கணக்கான பேருக்கு மறைமுகமாக நேரடியாக வேலை கிடைச்சிருக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் மாறி இருக்குமே. அப்ப ஏன் எதிர்த்தார்கள்? எல்லா பாதிரார்களும் அந்த வெள்ளை அங்கி போட்டு கொண்டு கையை அந்த மாதிரி சங்கிலி, மனித சங்கிலி போட்டு அந்த துறைமுகம் கூட எடுத்தாங்க. அவங்க வெளியில சொன்ன காரணம் வேற, உள்ள இருந்து நீங்க சொல்ல விடுங்க, இதை சொல்ல வந்தீங்க. அதனாலதான் இந்த சட்டசபை இந்த கூட்டத்தொடர்பு நடந்துகிட்டு இருக்கு. அதுல கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு சட்டக்கல்லூரி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இந்த திராவிட மாடல் அரசு ரொம்ப ஃபோர்சைட்டடாக இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு கட்டடம் ஆரம்பித்தோம்னா சுற்றுச்சூழல் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எங்கள் பாதிரிகள்லாம் போராட்டம் பண்ணிடுவாங்கன்னு நினச்சாங்களான்னு தெரில. வேணா நீங்கள் திருநெல்வேலியில் படிங்க அப்படின்னு ரகுபதி ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கிறவங்களாம், எங்கே வேணாலும் அவங்க படிப்பாங்களாம். அதனால் கன்னியாகுமரியில் நாங்கள் கட்ட முடியாது, திருநெல்வேலியில் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இது இன்னொரு போராட்டம் வந்துடும் பயந்துகிட்டு இது மாதிரி சொல்லியிருக்காங்களான்னு நமக்கு தெரியல. அப்ப நீங்க பாருங்க, அந்த செய்தியில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பாதிரியார்கள் சர்ச்சிலிருந்து வெளியே பாதிரி என்கின்ற அடையாளத்தோடு ரோட்ல இறங்கி போராடி இருக்காங்க. வெளியில் சொல்லப்பட்ட காரணம் வேற.
உள்ளுக்குள்ளார் என்ன காரணம், இன்றைக்கு தேதியில கன்னியாகுமரி மாவட்டத்தில் 52% அளவுக்கு கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் மைனாரிட்டி. ஒரு காலங்கள் துறைமுகம் வறுமையானால் பல லட்சக்கணக்கான பேர் குடிவரத்துக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ஒரு துறைமுகம் மட்டும், பெரிய துறைமுகம் வந்ததுன்னா சுற்றில் நிறைய கண்டெய்னர், அது இண்டஸ்ட்ரி ஏகப்பட்டது வரும். அப்ப இந்த டோப்போகிராஃபி மாறும், கிறிஸ்துவ மெஜாரிட்டி போயிடும், தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் குறைந்துவிடும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த கன்னியாகுமரி மக்களுடைய வாழ்வாதாரத்தையே சீர்குலைத்திருக்கக்கூடிய நடவடிக்கையில இந்த கிறிஸ்துவ மிஷனில் இறங்கி இருக்கிறார்கள். இதான் கிறிஸ்துவ மிஷனுடைய உண்மையான ஒரு முகம். தெரிஞ்சுக்கணும். நாம் ஸ்டெர்லைட் போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டமே அந்த சர்ச் வாசல்ல கிளம்பி போகுது. மணி அடிச்சு தானே ஆரம்பிச்சு. ஆமா, மணி அடிச்சு ஆரம்பிக்கிறாங்க. நான் போன செய்தியில் சிந்தனைகளை சொன்னோம், ட்ரிபிள் எம் நெக்ஸஸ் என்று சொன்னோம். மார்க்ஸ், மிஷனரிஸ் அண்ட் முஸ்லீம் ஜிகாதிஸ் நெக்ஸஸ். இதில் பார்த்தீங்கன்னா நக்சலைட்டு, மாவோயிஸ்டுகள்லாம் சேர்ந்து செய்கிறார்கள். பின்னணியிலே இருந்து எல்லா ஆதரவு பின்புலத்தில் உதவி செய்தது முழுக்க சர்ச். இப்ப ஸ்டெர்லைட் போனாலும் என்ன ஆச்சு? நம்முடைய நாட்டுக்கு நஷ்டம், பாகிஸ்தானுக்கு சைனாவுக்கு லாபம். நம்முடைய நாட்டை சீர்குலைப்பதற்காக ஒரு முயற்சி. இப்ப ஸ்டெர்லைட்னால என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய ஏதோ சுற்றுப்புற சூழல் பாதிக்க, கேன்சர் எல்லாருக்கும் கேன்சர் வருது. இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, உலகத்திலே அதிகமான தாமிரம் உற்பத்தி செய்யக்கூடிய சைனா, அதே கடற்கரையில அவன் தொழிற்சாலை வச்சிருக்கான். அப்ப அங்க யாரும் கேன்சர் சாகலையா? கூடங்குளத்துல அணுமின் நிலையத்தை எதிர்த்தாங்க. ஏன்னு சொன்னாங்கன்னா, கடல் ஆமைகள் அழிந்துவிடும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அணு உலைகளும் இங்க பாரு கல்பாக்கம் கடற்கரை ஓரம் தான் இருக்கும். உலகம் முழுக்க எங்க வேணா பாருங்க, ரஷ்யாவில இல்ல யூரோப்ல, எந்த ஜப்பான்ல, சைனால, இவங்க போற்றக்கூடிய சைனால கடற்கரையில் மட்டும்தான் அணு உலைகள் இருக்க வைத்திருப்பார்கள். அப்ப அந்த எல்லா அணு உலைகள்லயும் கடல் ஆமையே இருக்காதா? மீனே பக்கத்துல வராதா? அப்ப அங்க வராத ஒரு பாதிப்பு இங்க மட்டும் எப்படி வந்தது? நம்ம யோசிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக உண்ணும் விரத போராட்டம். என்ன அது பிரியாணி நடந்தது உண்ணாவிரத போராட்டம் சொல்ல. அந்த ஸ்டேஜ்ல கேமரா முன்னால உண்ணாவிரதம், பிஹைண்ட் த கேமரா உண்ணும் விரதம். ஒரு வருஷம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு சர்ச் ஸ்பான்சர்டு ப்ரோக்ராம். அப்போ ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை இல்ல வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பதிலே சர்ச் எந்த அளவுக்கு பங்கு வகிக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த செய்தி அதுல சேர்த்துக்கலாம். இதே பாருங்க, இதுல நம்ம காட்கில் கமிட்டி ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய எல்லா அந்த குடியிருப்பு பகுதிகள், பெரிய பெரிய இதெல்லாம் ரிசார்ட்லாம் கட்டியிருக்காங்க. வயநாடு அழிஞ்சதே இப்ப அதனால அதெல்லாம் இடிக்கணும் சொல்லி அந்த ரிப்போர்ட் சொல்லி பல வருஷங்கள் ஆயாச்சு. ஆனால் ஒரு சின்ன இது கூட புல்டோசர்ல அங்க வேலை செய்யல. ஏன்னா அந்த குடியிருப்புகள் முழுக்க முழுக்க கிறிஸ்துவர்களுடைய கையிலே இருக்கின்றது. அப்ப சுற்றுச்சூழல் பாதிக்காதா? அப்ப உனக்கு வந்தா எனக்கு வந்தான்னு சொல்ற மாதிரி தான் இருக்கிறது. ஆகவே இதெல்லாமே நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. நார்த் ஈஸ்ட் பகுதிகளை பார்த்தீங்கன்னா மிக அதிகமான யுரேனியம் டெபாசிட் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அங்கிருந்து ஒரு ஸ்பூன் யுரேனியம் கூட எடுக்க முடியல. ஏன்னா அங்குள்ள மேகாலயாவில், நார்த் ஈஸ்ட்ல, மிசோரம்ல அங்க இருக்கிற சர்ச்சஸ் எல்லாம் சேர்ந்து பெரிய போராட்டம் நடத்தினாங்க. யுரேனியம் எடுத்தா அவங்களுக்கு சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படும். அப்ப யுரேனியத்துக்காக மற்ற நாடுகளுக்கிட்ட எத்தனை டான்ஸ் ஆட வேண்டியது நம்ம நாடு. நம்ம ஒரு அணு ஆயுதம் தண்ணீரை பெற முடியாம பல ஆண்டுகள் தள்ளி போடப்பட்ட காரணம் அந்த யுரேனியம் நமக்கு இல்லாததுதான். ஆஸ்திரேலியாவில் போய் கேட்டால் அவங்க கண்டிஷன் போடுவான். அப்ப நாட்டுடைய முயற்சியை முட்டுக்கட்டை போட்டு சர்ச்சு தான் இன்ஃபுளுன்சிங் ஃபேக்டர், அதை தவிர எதுவுமே தேவையில்லை என்று நினைக்கக்கூடிய இந்த சர்ச் மிஷனருடைய கொட்டம் தான் இது. அதனால இதை ஆரம்பத்தில் முளையிலேயே கிளியர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆரம்பத்திலே இதை ஒன்றும் இல்லாமல் செய்யணும். இல்லாட்டி ஸ்டெர்லைட் மாதிரி தொடர்கதை ஆகிடும். ஆகவே அரசு ஒரு இரும்பு கரம் கொண்டு இதை அடக்கணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நாம் பல காலமாக சிடிவியில் சொல்லி வந்தது, இப்போ அது மத்திய அரசு காதிலும் எட்டி இருக்கிறதோ அப்படின்னு தோணுது. அது வந்திருக்கிற செய்தி என்சிஆர்டி அதோடைய 7ஆம் வகுப்பு பாடத்திட்டம், குறிப்பாக சமூக அறிவியல் பாடத்திட்டத்தில் பல மாற்றங்கள் செய்திருக்கிறாங்க. என்னென்னா, டில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் இவங்க சம்பந்தமாக இருந்த பெரிய ஒரு வாஸ்ட் போர்ஷன் அதையெல்லாம் முற்றிலுமாக நீக்கிட்டு மௌரியா, மகதா, ஷிங்காஸ், சாலிவாகனா இவங்களுடைய பண்டைய இந்திய சாம்ராஜ்யங்கள் குறித்த பாடத்திட்டத்தில் அதில் அதிகமாக சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாடு அது எப்படி புனிதம் அடைகிறது, குறிப்பாக ஒரு பகுதிங்கிறது எப்படி புனிதமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு அடிப்படையில் இந்து, முஸ்லீம்,
சீக்கியர்கள், கிறிஸ்தவம், இது சம்பந்தமாக சம்பந்தமான பல இடங்களை குறித்து பேசியிருக்காங்க. இப்போ ஜோதிர்லிங்கம் யாத்திரை எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அதை விட முக்கியமாக என்னென்னா சமீபத்தில் நடந்த மகா கும்பமேளா, அது எதனால் நடக்குது, அதனுடைய தாத்பரியம் என்ன, அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் பெண்களுக்கு கல்வி அளிக்கணும் அப்படிங்கிற விஷயம். அப்புறம் மேக் இன் இந்தியா திட்டம், அது சம்பந்தமாக குறித்தும் அப்துல் கலாம் அவர்கள் குறித்து மிக விரிவான பாடத்திட்டங்களை சேர்த்துருக்காங்க. பாஜக எந்த நல்ல முயற்சி செய்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன. எப்பவும் போல இதையும் எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள். இது முன்பே செஞ்சுருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க. இப்போ தான் பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. மோடி 3ல தான் வந்திருக்கு. மோடி 1லேயே செஞ்சுருக்கலாம். பெரும்பான்மை இருக்கும்போதே செய்ய தவறுது இப்போ செய்ய ஆரம்பித்திருக்காங்க. நம்மளுடைய ரொம்ப மனசை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி. பாரதியாருடைய பாடல்களை அவர் சொல்லியிருப்பார். ஒரு பாட்டு நான் சொல்கிறேன், சிடிவி நேயர்களை அவசியம் எடுத்து படித்து பாருங்க. கம்பன் என்று ஒரு மானிடன் வாழ்ந்ததும் அப்படி ஆரம்பிக்கும். நம்ம நாட்டினுடைய கல்வி திட்டம் எந்த அளவுக்கு மெக்காலே கல்வி திட்டம் மூலமாக நம்முடைய சுயமறதி, நான் யார் என்பது நமக்கு தெரியாம மறந்து போயிருக்கோம். நம்ம நாட்டினுடைய பெருமை என்ன, ஆரியபட்டா பத்தி தெரியுமா, பாஸ்கரரை பத்தி தெரியுமா, இவ்வளவு புலம்பி இருப்பார் பாரதியார். அப்போ பாரதியார் என்ன எதிர்பார்த்தோரோ அந்த கனவினை நனவாக்கக்கூடிய ஒரு செயல் திட்டமாக இதை நான் பார்க்கிறேன். நம்ம நாட்டினுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட 5000 ஆண்டு காலம் நாட்டு வரலாறு எடுத்துக்கோங்களேன். முகல்ஸ் 200 வருஷம் ஆண்டிருப்பான் இல்லையா, அவ்வளவுதானே, 300 வருஷம் இருக்கலாம். 800 வருஷம் பிளஸ் 200 வருஷம் சுல்தான்கள் அது நிறைய இருக்கும். ஆனால் இந்த 200 ஆண்டு முகலாயர்களுடைய வரலாற்றை பத்தி டீட்டெயிலா பாபர், அக்பர், ஹுமாயூன், ஜகாங்கீர், ஷாஜகான், அவன் பையன், பொண்டாட்டி எல்லாம் படிப்பாங்க. அதற்கு முன்பாக இருந்த பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆண்ட எந்த மன்னரை பற்றியும் இந்த அளவுக்கு இன்டெப்தா யாருக்குமே தெரியாது. யூபிஎஸ்சியில் போனா அவுரங்கசீப் பத்தி கேள்வி வரும், அக்பரை பத்தி கேள்வி வரும், ராஜேந்திர சோழன் பத்தி முக்கியமான கேள்வி வருமா, எப்பயா வரும். ஆனா விஐபி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி இன்ட்டு போட கொஸ்டின் பார்த்தா இந்த முகல் கொஸ்டின் தான் வரும். அப்புறம் ராபர்ட் கிளைவ் பத்தி, அந்த பத்தி, இதுதான் டல்ஹௌசி பத்தி, இதுதான் வரும். அப்ப முழுக்க முழுக்க நம்முடைய வரலாறு என்னன்னா, நாம் அடிமைப்பட்டு இருந்த வரலாற்றை பற்றி தான் போக்கஸ். காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் சேர்ந்த இதே வரலாற்றில் அப்படிதான் இருந்தது. அது கொஞ்சமா நீக்கி நாம் பெருமிதம் கொள்ளக்கூடிய வரலாறு நமக்கு காண்பிச்சிருக்கிறது இந்த பாஜக அரசு. நீங்க சொல்லும்போது சொன்னீங்க சாலிவாகன சகரர் ஹூணர்கள் என்கின்ற அந்த முரட்டுத்தனமான இந்த ட்ரைப்ஸ் உலகம் முழுக்க போற எல்லா இடத்துலயும் ஜெயிக்கிறாங்க. அத்தனை இடங்கள்லயும் நம்ம நாட்டு மேல படையெடுத்து வராங்க. அந்த படையெடுப்பை தடுத்து நிறுத்தது சாலிவாகனம். அவர் பையன், சின்ன பையன், அவன் பேர் என்னன்னு யாருக்கு தெரியாது. சாலினா மரத்துடைய கிளையை தொங்கி விளையாடி கொண்டிருக்கிறான், விளையாட்டு பையன். அப்ப அந்த பையன் மற்ற பசங்களோட சேர்ந்து விளையாடும் போது இந்த மாதிரி அங்கிருந்து எல்லாம் படையெடுத்து வர போறாங்களா, அப்ப நாம சண்டை போடணுமே. அந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு ஒரு பெரிய குட்டியா படைய ஆரம்பித்து அப்படியே கொஞ்சமா சேர்த்து அந்த படை உலகமே வெற்றி கொண்ட சகரர் கூணர்களை விரட்டி அடித்திருக்கிறது. சாலிவாகன சகாப்தம் என்று அதன் பிறகு ஒரு எராவை கொண்டு வரப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட பெருமிதமிக்க வரலாறு இன்னைக்கு யாருக்காவது தெரியுமா? யாருக்கு தெரியாது. பப்பா ராவல் ஒரு பெரிய ராஜஸ்தான் அந்த மன்னன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான் எல்லாத்தையும் பிடிச்சிருக்க, ஈரான், பெர்ஷியா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. லலிதாதித்யன் காஷ்மீர், இப்ப இருக்கிற திபெத் எல்லாத்தையும் அவர் ஆட்சி செஞ்சிருக்காரு. யாருக்காவது தெரியுமா? விக்ரமாதித்த சந்திரகுப்த விக்ரமாதித்தனுடைய படைகள் மெக்கானுடைய அந்த இப்ப உள்ள காஃபா மசூதி வரைக்கும் படைகள் அதை ஜெயித்ததாக அந்த அவங்களுடைய அந்த மொழியில எழுதியிருக்கிறதா ஒரு படிச்ச ஒரு புக்கில் படிச்சேன். அதை யாராவது வெரிஃபை பண்ணும், இருக்கலாம், உண்மையா இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அளவுல சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்த ஒரு தகவல் கூட இங்கு உள்ள யாருக்குமே போய் கூட சேரலையே. அஹோம் டைனஸ்டி பத்தி 600 ஆண்டுகள் பண்ண ஆட்சி பத்தி யாருக்குமே தெரியாது. நான் நம்ம தமிழகத்தை பற்றி மட்டும் சொல்றேன். ராஜேந்திர சோழனுடைய அந்த வெற்றி இங்கே தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு அப்படியே கடலோரமா தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா, இப்ப இருக்கக்கூடிய வங்காளம், அதன் பிறகு கீழே இறங்கி மியான்மர், சிங்கப்பூர், தாய்லாந்து, கம்போடியா, இப்ப இருக்கக்கூடிய இந்தோனேஷியா, பாலித்தீவு வரைக்கும் போகுது. அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, நான் எண்ணி பார்த்தேன், வேற வேலை இல்லாம எண்ணி பார்த்தேன். நான் கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து நீங்க கல்கத்தா 2500 கிலோமீட்டர்,
அந்த கடற்கரை ஓரமா. அதே அங்கிருந்து நீங்க தாய்லாந்து வரைக்கும் போனீங்கன்னா அடுத்து 2600 கிலோமீட்டர். தாய்லாந்து கடற்கரையில ஆரம்பித்து நீங்க வந்து அந்த பாலி தீவுடைய அந்த தொடக்கம் வரைக்கும் போனா 3600 கிலோமீட்டர். அந்த பாலி தீவுடைய எண்டு நீங்க போனா இன்னும் வரும், இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். அப்ப கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டருக்கு நீளமான ஒரு கடற்கரை பகுதியை முழுக்க வந்து பிடித்து ஆட்சி செய்திருக்கிறார் ராஜேந்திர சோழன் என்கின்ற பெருமை மிகு வரலாறு தமிழ்நாட்டில் யாருக்காவது தெரியுமா? அப்ப இவ்வளவு நீளமான கடற்பரப்பை ஆண்டிருக்கிறான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பலம் வாய்ந்த கப்பற்படை இருந்திருக்கணும். மும்பை துறைமுகத்துல வந்து நம்ம ராஜேந்திர சோழனை கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள் மகாராஷ்டிரா அரசு, பாஜக அரசு தான் கௌரவப்படுத்தியது. இந்த பெருமை வந்து நாடு முழுக்க எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லையா? அதைத்தான் செய்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டினுடைய வரலாற்றினுடைய 6 பொன்னேடுகள், 6 glorious epochs in Indian history வீர சாவர்கர் எழுதியிருக்காரு. அவசியம் படிச்சு பார்க்கணும். நம்முடைய வரலாறு பெருமை மிகு வரலாறு. அதை உணர்த்துவதற்காக ஒரு பெரிய ஒரு முயற்சி செய்திருக்கிறார்கள். பாருங்க, பூலித்தேவன் பத்தி தமிழ்ல யாருக்கு தெரியும்? பூலித்தேவன் பத்தி யாருக்கு என்ன தெரியும்? யாருக்கு தெரியாது. அந்த இதை வந்து முல்லை பெரியார் அணைய முத்து இருளப்ப பிள்ளை என்பதுதான் கட்டியிருக்கிறார். அவரை பத்தி யாருக்கு தெரியாது. ஆனால் பென்னி குயிக்கு அங்க லண்டனுக்கு போய் நம்ம முதலமைச்சர் போய் எல்லாம் சிலை திறக்கிறது ஏற்பாடு பண்ணுவார். அப்ப தமிழ்நாட்டினுடைய வரலாறு கூட வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது, திரிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளக்காரன் எப்படி ஹிஸ்டரி எழுதுறானோ அப்படி நம்ம இன்னும் வரைக்கும் படிச்சுட்டு இருந்தோம். வெள்ளக்காரன் எப்படி எழுதுவான்? அந்த அரசுக்கு எதிராக கலகம் செய்தார்கள், அவனுடைய வெர்ஷன், அவன் பார்க்கிற பார்வை. நாம எப்படி சொல்றோம்? சுதந்திர போராளி. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. கலவரம் செய்தார்கள், போராட்டம், சுதந்திர போராட்டத்தை கலவரங்கிறோம். கொள்ளையடிக்க வந்து நம்ம ஹீரோன்னு படிக்கிறோம். அக்பர் கொள்ளையடிக்க வந்து இங்க ஆட்சியை பிடிச்சிட்டான். அந்த மங்கோ இதுக்கு முன்னாடி வந்து கொள்ளையடிச்சு போயிட்டு இருந்தாங்க. பெர்மனண்டா டென்ட் அடிச்சு டேரா அடிச்சு கொள்ளையடிக்கலாங்கிறதுக்காக வந்து முகல் அவன் ஹீரோ வர்ஷிப் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவனும் வந்து முஸ்லீம். அவன் ஆட்சி காலத்துல மதம் மாறின காரணத்தினால அந்த முஸ்லீம் இங்க உள்ள முஸ்லீம் நினைக்கிறான், நாங்களாம் அதனோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். முகல் பிரியாணின்னு ஒரு பெருமை வேறங்க, ஒரு பெருமை. முகல் கார்டன், முகல் பிரியாணி. ஆகவே யார் ஹீரோ, யார் வந்து எனிமி, யார் கொள்ளையன், யார் கொள்ளையடிக்க வந்தவன், யார் இன்வேடர், அதை தெளிவுபடுத்தக்கூடிய தருணம் இப்பதான் வந்திருக்கிறது. நம்முடைய வரலாற்றினுடைய பெருமை மிகு தருணங்கள் நம்முடைய குழந்தைகள் சொல்லித்தரப்பட வேண்டும். ஒரு இங்கிலீஷ் ப்ராவர்பை சொல்லி முடிச்சிடுறேன். இஃப் யூ ஃபர்கெட் ஹிஸ்டரி, ஹிஸ்டரி வில் ரிப்பீட் அகைன். வரலாற்றில் வந்து சில தவறுகள் எல்லா நாடுகளையும் பண்ணியிருக்கலாம். அப்படி செய்யப்பட்ட தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்பு கொடுக்கப்படாவிட்டால் அதே தவறுகளை ஹிஸ்டரி மீண்டும் ஏற்படுத்தும். அதனால சரியான வரலாற்றை நம்முடைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கிறது. வரலாற்று அழிச்சாச்சுன்னா இந்த தன்னை பற்றி சரியான ஆத்ம மரியாதை சொல்லாது, சரியான தகவலே இருக்காது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். அது வெள்ளக்காரன் பண்ண, நாம ஏன் பண்ணோம் அதை? ஆகவே நல்ல ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். வழக்கம் போல சில காங்கிரஸ் போன்ற சில கட்சிகள் நாய் குறைப்பதை போல குறைத்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல முயற்சி, போராட்டங்கள் இன்னும் நிறைய செய்யணும். இன்னும் சொல்ல போனோம்னா இப்பதான் ஒரு சின்ன முயற்சி ஆரம்பிச்சிருக்கிறார்கள். பெரிய முயற்சி செய்ய வேண்டும், அது தொடரட்டும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறார். இந்தியாவிற்கு எதிராகவும் இந்திய பிரதமருக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசிட்டு வரவர். ஆரம்பத்தில் கனடாவில் இருந்தார், இப்போ அமெரிக்காவில் இருக்கார் அப்படிங்கிறாங்க. சிக் ஃபார் ஜஸ்டிஸ் அவருடைய தலைவர் குர்பத்வந்த் சிங் பன்னு அப்படிங்கிறவர் தொடர்ச்சியாக அவருடைய எக்ஸ் தளத்துலேயும் பேசுவார், யூடியூப்ல எல்லாம் பேசுவார். இந்த பஹல்காம் அந்த தாக்குதலுக்கு, பயங்கரவாத துப்பாக்கி சூடுக்கு அடுத்து அவர் ஏப்ரல் 27 பாகிஸ்தான் ஆதரவு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, ஆசாத் சியாசத் அப்படின்னு. அதில் வந்து அவர் பேசுகிறார். அதில் பல விஷயங்கள் இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறாரு. பாகிஸ்தானுக்கும் சீக்கியர்களுக்குமான அந்த இதெல்லாம் கனெக்ஷன்லாம் பேசிட்டு 1971 போலலாம் இல்லை இப்பொழுது இந்தியா, 2025 அப்படி இல்லை. இந்தியா ஒருவேளை பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுக்க முயற்சி செய்தால் அந்த முயற்சியை முறியடிப்பது யாராக இருக்கும்னா இந்திய இராணுவத்திலே இருக்கக்கூடிய சீக்கியர்கள் அதை எதிர்ப்பார்கள், அதை தடுப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சீக்கியர்களுக்குள்ளார ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி மாதிரி தெரியுது. நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசியிருக்கிறார். அமெரிக்க நாட்டுக்கு எதிராக பின்லேடன் செயல்பட்ட போது பாகிஸ்தானுக்கே வந்து பின்லேடனை
கொத்தி தூக்கி வந்து கடல்லே அழிச்சாங்க. நம்ம நாட்டுல வந்து இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நாட்டுக்கு எதிராக பேசக்கூடிய இவரை இதே போல நம்ம நாடு போய் அங்க போய் தூக்கறதுல எந்த தப்பும் இல்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம். ரெண்டாவது, இவர் பேசக்கூடிய இந்த குரல் வந்து இந்த பண்ணுவின் குரல் அல்ல, இது பாகிஸ்தானின் குரல். இன்றைக்கு பாகிஸ்தான் அரண்டு மிரண்டு போயிருக்கு. இன்னும் ஒன்றும் நடவடிக்கை எதுவும் ஆரம்பிக்கல. சும்மா கொஞ்சம் கப்பல் அப்படி நகர்த்தி வச்சிருக்காங்க, சும்மா கொஞ்சம் படைகளை அப்படி கொஞ்சம் நகர்த்துறாங்க, அவ்வளவுதான். ஒரு சின்ன மூவ்மெண்ட், அவ்வளவுதான் நமக்கு செய்தி வந்திருக்கிறது. அதிலே வந்து பாகிஸ்தான் அரண்டு போயிருக்காங்க. இந்த அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஜீலம் நதியில கொஞ்சம் வெள்ளம் அதிகமா போச்சு, எல்லாம் வீட காடி தப்ப ஓடுறாங்களாம். யாரா பட்டாசு வச்சா கூட பயந்துக்குவாங்க போட்டிருக்கு. அந்த அளவுக்கு குடை நடுக்கம் வந்திருக்கிறது. அப்ப அந்த நடுக்கத்தை மறைத்துக் கொள்வதற்காக இந்த மாதிரி பண்ணு போன்ற ஆட்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் காசை அப்படி கவனிச்சோம்னா போதும் இல்லையா, அவங்க குரல் கொடுக்குறாங்க. இது இந்த கோணத்துல இப்படி நம்ம பார்க்க முடியும். ஆனா நமக்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க, இங்க உள்ள பல முன்னணியில சமூகத்தில் இருக்கக்கூடிய முன்னணியா இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள், மீடியால வரக்கூடியவர்கள், அவங்களாம் கூட கிட்டத்தட்ட இதே போல கருத்தை வேற மாதிரி பேசுறாங்க. திருமாவளவன் போரே வேண்டாம், அமைதியா போலாம். சித்தராமையா அதை வந்து பாகிஸ்தான் டிவியில போட்டு காமிக்கிறான். அவர் பேசுறது வந்து கர்நாடகா தாண்டி எங்கேயும் கேட்காது. ஆனா அவருடைய வீடியோ பொழுது பாகிஸ்தான் என்ன ஜெயிச்சிருவாரு சித்தராமையா போனா, ஏதாவது ஒரு எம்எல்ஏ எம்பி என்ன ஜெயிச்சிருவார். அந்த அளவுக்கு பிரபலமாயிருக்கார். அப்ப இப்படிப்பட்ட பல பேர் பாகிஸ்தானுடைய குரலாக இங்கே இருப்பது நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து. இந்த பகல்காம் தாக்குதல்லையே எப்படி ஒரு 4-5 தீவிரவாதிகள் வந்து உள்ள போய் எப்படி பண்ண முடியும்? உள்ளூரிலே அந்த பயங்கரவாதிகள் சார்ந்த மதத்தை சேர்ந்தவர்கள் பல பேர் அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், உண்மை. அதனாலதான் ஸ்லீப்பர் செல் சொல்றாங்க. அப்படிப்பட்ட சில வீக்கஸ்ட் லிங்க்ஸ் இங்க இருக்கு. அது மூலம் தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் செயின் பாதிக்கப்படுகிறது. இது நமக்கு பெரிய என்ன சொல்றது, யோசிக்கக்கூடிய முக்கியமான விஷயம். பாரு, விஜய் ஆண்டனின்னு ஒருத்தர், அவர் தான் வழியில் இருக்கார். இந்த மாதிரி முன்னணி தகவல் கமலஹாசனும் கூட இந்த பயங்கரவாத செயலை கண்டிக்கல, இதை எதிர்க்கும், இதை தாங்கக்கூடிய வலிமை இந்தியாவிற்கு இருக்கிறதுன்னு ஒரு பூச்சி மொழிகிய ட்வீட் தான் போட்டிருக்காரு. தவிர கமலஹாசன் மட்டும் இல்ல, எல்லா முன்னிலையில் உள்ள இந்த சினிமா பிரபலங்களோ மற்ற தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இது வருந்தத்தக்கது என்று சொல்லி நீலிக்கண்ணீர் வடித்தார்களே தவிர தைரியமாக பயங்கரவாதிகளை கண்டிக்கவில்லை. ஏன் ட்ரெஸ்ஸை தூக்கி பார்த்து நீ முஸ்லீமா ஹிந்துவா தெரிஞ்சுட்டு பண்றான், ஒரு அவமானமா இல்ல, ஒரு அசிங்கமா இல்ல என்று சொல்லக்கூடிய இவங்களுக்கு யாருக்கு ஒரு பயம், திராணி இல்லை. பயங்கரவாதிகள் எதிர்க்கக்கூடிய தைரியம் யாருக்குமே உங்களுக்கு இல்லை. இது நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. இது ஒண்ணு. இன்னொரு பக்கம் இது இன்னொரு பக்கத்தில் நான் எப்படி பார்க்குறேன்னா, இது இப்படி அறைகோல் விடுக்கிறதுனால எல்லா சீக்கியர்களும் உடனே வந்து நம்ம அப்படி நினைக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்க பாருங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சி வந்து பிரிவினை பேசுகிறது. ஆனால் எல்லா தமிழர்களும் தனித்தமிழ்நாடு பிரிவினை பேசுறாங்களா? கிடையாது. அப்ப வடக்கு இருக்க என்ன நினைப்பான், தமிழ்நாடுனா பிரிவினைக்காரங்க, நம்மளையும் சேர்த்து நினைப்பாங்க. ஆனா எல்லா தமிழர்களும் பிரிவினை பேசக்கூடியவர்கள் அல்ல. திமுக கட்சியில எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, அத்தனை லட்சக்கணக்கான பேரை நீங்க தனிப்பட்ட முறையில் போய் பேசி பாருங்க, அவர்கள் யாரும் பிரிவினை ஆதரிக்கக்கூடியவர்கள் இல்ல. ஆகவே எல்லா சீக்கியர்கள் இதே அங்க கொண்டு போற எல்லா சீக்கியர்களும் காலிஸ்தான் இல்ல. அந்த காலிஸ்தான் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ப்ரோ பாகிஸ்தான் ஆன்டி இந்தியா அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்படி ஒரு இல்லூஷன், ஒரு மாயை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இந்த சீக்கிய மதம் என்று தோன்றியதே ஹிந்துக்களை காப்பதற்காகத்தான். நம்ம நாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, பஞ்சாப் இஸ் த ஸ்வாட் ஆர்ம் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் போர் வாள். இந்தியாவை இதுவரைக்கும் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய 2 சமுதாயம் சொன்னோம்னா, ஒன்று ராஜ்புத், இன்னொன்று சீக். இந்த 2 கையில 2 வாள் மாதிரி. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த சீக்கியர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக ஒரு செக்ஷனை வந்து பிரிக்க முடியுமா, அதுக்கான முயற்சி தான் காலிஸ்தான், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க அப்படியே தமிழ்நாட்டு கொண்டு வரலாம். நீங்க இன்னைக்கு தமிழ் என்று சொன்னா நமக்கு இன்னைக்கு என்ன தோணுது, ஒன்னு எல்டிடிஇ, நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க தமிழ் அப்படின்னு போட்டீங்கன்னா எல்டிடிஇ, கனடா, புலம்பெயர் தமிழர்கள், மலேசியா, இப்படித்தான் வரும். பாரதியாரோ, திருஞான சம்பந்தரோ, திருநாவுக்கரசரோ, ஆழ்வாரோ, அதாவது பின்னாடி வரும். அப்ப தமிழ் என்று சொன்ன உடனேயே பிரிவினை பேசக்கூடிய ஒரு வட்டம் தான் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. அதே போல சீக் என்று சொன்னால் இந்த மாதிரி ப்ரோ காலிஸ்தான் ஒரு ட்ரெண்ட் ஒன்று செட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா.
உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சீக்கிய மதம் தோன்றியே வந்து ஹிந்துக்களை காப்பாற்றதான். அந்த வரலாற்றை எடுத்து பார்த்தா தெரியும். அந்த வரலாறு சீக்கியர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டது, மறந்து போயாச்சு. நீங்க இங்க ஸ்ரீநகர்ல ஒரு குருத்வாரா போய் பாருங்க. அங்க உள்ள அந்த சீக்கிய குருமார்கள் எல்லாரும் அவுரங்கசீப் காலத்திலேயோ மற்ற முஸ்லிம் மன்னர்கள் காலத்திலேயோ போரிட்டு நான் மதம் மாற மாட்டேன் என்று சொன்னதற்காக எப்படிப்பட்ட சித்திரவதைகள் அனுபவித்தார்கள் எல்லா சுவத்திலையும் எழுதி வச்சிருப்பாங்க. எண்ணெய் குப்பரையில இருக்கும். இந்த மாதிரி நகக்கண்களை ஊசி இது பண்ணுவாங்க, உயிரோடு வந்து தோலை உரிப்பாங்க. இதெல்லாம் எல்லா சித்திரங்களும் இருக்கும். தன்னுடைய பையனுடைய குழந்தைய வந்து வெட்டி அந்த இதயத்தை துடிக்க இதயத்துல வாயில வைக்கிறாங்க. இது ஒரு சித்திரம் இருக்கும். இப்படிதான் சீக்கியர்கள் போயிட்டு இருக்கிறார்கள். எதற்காக? முஸ்லிம் சமுதாயத்தை எதிர்த்து ஹிந்து சமுதாயத்தை காப்பதற்காக. இந்த வரலாறு இன்றைக்கு சீக்கிய சமுதாயத்துக்கு மறக்கடிக்கப்பட்ட காரணத்தால் தான் சில செக்ஷன் போய் காலிஸ்தான்ல போய் சேர்ந்து பாகிஸ்தான் கூட சேர்ந்திருக்காங்க. நம்ம தமிழ் அதே போலதான். தெய்வத்தமிழ், தேசியம் பேசிய தமிழ், இந்த உண்மையான தமிழ் மறந்து போன காரணத்துல அதை வந்து ஹைஜாக் பண்ணி யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க. அது மறந்து போன காரணம் இவங்க பிரிவினை பேசிட்டு இருக்காங்க. ஆகவே அந்த போன செய்திக்கு நம்ம திரும்பி வந்துடல. உண்மையான வரலாறு கற்பிக்கப்படுமையானால் இந்த பிரிவினைவாதம் மறந்து போகும், மறைந்து போகும். இது என்னுடைய கருத்து. அதனால இந்த டிஸ்டார்ஷன்ஸ் சொல்லுவார்கள், திரிபு, அந்த திரிபு நீக்கப்பட வேண்டும். உண்மையான வரலாறு போதிக்கப்பட வேண்டும். அதே போல கிட்டத்தட்ட ஒரு நாட்டுக்கு ஒரு பேராபத்து வந்து ஒரு போர் புரியக்கூடிய சூழ்நிலையை நோக்கி போகும் எல்லாருக்கும் அனுமானிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்களை திசை திருப்பு குழப்பக்கூடிய இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடிய இப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் அவங்களை விசாரித்து அவங்களை சிறையில் அடைக்க வேண்டியது அரசுக்கு அந்த கடமை இருக்கின்றது என்று சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறது. தொடர்ச்சியாக பேசி வருகிறோம். காஷ்மீரில் பஹல்காம் சுற்றுலாவிற்கு சென்றவர்கள் ஒரு 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பயங்கரவாதிகள் சுட்டுக் கொள்கிறார்கள். அவர்களை பாக்கி இருக்கக்கூடிய காயம்பட்டவர்கள் மற்றும் அங்கே சுற்றுலா தப்பித்தவர்கள் பல சுற்றுலா பயணிகள் இவங்களெல்லாம் காப்பாற்றினது அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் தான். அந்த பயங்கரவாதிகள் இந்து யார் முஸ்லீம் யாருன்னு பிரித்து கொலை பண்ணா அப்படின்னு ஒரு விஷயங்கள், அதாவது நேரில் பார்த்தவங்க மீடியாக்களில் சொல்ல ஆரம்பித்த உடனே இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்களாக இருக்கட்டும், இங்கே பேசக்கூடியவர்கள், ஏன்னா இவங்க இங்கே சுகமாக தானே இருக்காங்க, அவங்க பேசுகிறது எல்லாமே இது போல் வட இந்திய ஊடகங்கள் இந்த செய்தியை கூட பரப்பக்கூடாது, அவன் இப்படியெல்லாம் பிரித்து சுட்டான்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற முஸ்லீம்கள் மீது ஒரு தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சி வன்மம் வரும். அதனால் இந்த செய்தியை கூட நீங்கள் முழுசாக போடக்கூடாது அப்படின்லாம் பெரிய கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க அவ்வளவு உதவி செய்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு. இதை மறந்துட்டு பலர் பேசுகிறாங்க அப்படின்னாங்க. ஆனால் இப்பொழுது என்ஐஏ கொஞ்சம் கொஞ்சமாக விசாரணை ஆரம்பித்திருக்கிறது. சுற்றுலா பயணிகள் அவங்க வந்து செல்ஃபியில் எடுத்த கேமரா, வீடியோஸு, ஃபோட்டோஸு இதெல்லாம் ஒவ்வொன்றா இது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்கிட்ட என்ஐஏ விசாரணை பண்ணியிருக்குது. அவங்கள்ட்ட பல தகவல்களை இதுன்றது ஐ விட்னஸாக அவங்கள்ட்ட என்னென்ன தகவல் இருக்குன்னு எடுத்திருக்காங்க. இப்பொழுது ஒவ்வொரு வீடியோக்களாக வெளியில் வந்துட்டுருக்கு. அதில் நேற்று பெரிய அளவு வைரலான ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா, ஒரு ஜிப்லைன்னு சொல்லுவோம், அந்த ஒரு கயிறு மாதிரி இருக்கும், அதுலேருந்து ஒரு இடத்துலேருந்து அந்த மெடோஸில் இன்னொரு இடத்துக்கு போகிறது மாதிரியான ஒரு இது. அதை வந்து லோக்கல் ஆப்ரேட்டர் தான் வந்து அவங்கள அந்த ஜிப்லைனில் வச்சு அதை ஆப்ரேட் பண்ணணும். அப்படி ஆப்ரேட் பண்ணும் பொழுது தொலை தூரத்துலேருந்து குண்டு சத்தம் கேட்கிறது, துப்பாக்கியால் சுடும் சத்தம் கேட்கிறது. இந்த ஜிப்லைன் ஆப்ரேட்டரு 3 முறை அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறார். ஆனால் அந்த ஜிப்லைனில் போகிற அந்த குஷியில் இந்த சுற்றுலா பயணிக்கு அவர் எதற்காக 3 முறை அல்லாஹ் அக்பர் சொல்கிறார் அப்படிங்கிறது கூட தெரியல. அதற்கு பிறகு தான் அங்கே சுட்டு பல பேர் கீழே விழுகிறதே அவருக்கு தெரிய வருது. இந்த வீடியோ நேற்று பெரிய அளவு வைரலாக இருக்குது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த பகல்காமில் மட்டுமல்ல, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் குண்டு வெடித்திருக்கிறதோ, இஸ்லாமிய பயங்கரவாதம் நடைபெற்றிருக்கிறதோ, அந்த எல்லா இடத்தையும் நீங்கள் உள்ள அந்த சம்பவத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, சிரியா எடுத்துக்கோங்களேன், ஒரு மனித வெடிகுண்டு வெடிக்கிறது என்று சொன்னால் வெடிப்பதற்கு முன்பு அல்லாஹ் அக்பர் கோஷம் போடப்படும். இஸ்ரேல் ஹமாஸ் போய் தாக்குதல் நடத்தும் போது அந்த வீடியோ எடுத்து பாருங்க, அல்லாஹ் அக்பர் கோஷம் இருக்கும். அப்ப மதத்தின் பெயரால் இன்னொரு உயிரை பறிக்கக்கூடிய அந்த ஒரு செயலை செய்வதற்கான தூண்டுகோலாக அவங்களுடைய இறை நம்பிக்கை இருக்கின்றது. இது யோசிக்கணும். இவன் நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, இங்க உள்ள எல்லா முஸ்லிம்களையும் நீங்க வன்மத்தை ஏற்படுத்தணுமா? இதே போல பல இடங்களில் ஒரு பயங்கரவாத செயல் நடக்கிறது. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர், தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்களேன். கோயம்புத்தூர் வெடிகுண்டு விபத்தில் நடக்க அந்த விக்டிம்ஸை பற்றிய ஒரு ஸ்ரீ டிவியில் அதனுடைய இதெல்லாம் இருக்கு. ஆமாம், நேர்காணல் நடந்திருக்கிறது.
அதில் சில பேர் சொல்லியிருக்கிறார்கள். அவங்களுடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக வந்து தகவல் வந்திருக்குன்னா, ஜமாத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள்லாம் யார் பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, நீங்களாம் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, இவ்வளோதான் தகவல் வந்திருக்கு. அந்த இடத்துக்கு யாரும் முஸ்லீம் யாரும் போகல, அவ்வளோதான் தகவல். மறுநாள் குண்டு வெடிச்சிருக்கிறது. அந்த குண்டுவெடிப்புல யாரும் முஸ்லீம்களும் பாதிக்கப்படவில்லை. இங்கே அதே நடந்திருக்கிறது. ஒரு பொய்யான ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க பகல்காம்ல, பல பேர் முஸ்லீம் சேர்த்த ஒரு போலி லிஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க. அது 12 பேர் அப்படின்னு ஒரு புது லிஸ்ட் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த டுபாக்கூர் லிஸ்ட் பொய்ன்னு சரி தெரிய ஒருத்தவர் மட்டும் இறந்திருக்காரு, அவர் அந்த துப்பாக்கியை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாரு அப்படிங்கிறாங்க. அது தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இதெல்லாமே ஏதாவது நான் போன செய்தியில் சொன்னேன், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்னு சொன்னேன். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கிறது. பாருங்க, 1947 பாரத பிரிவினை நடந்த போது அங்கேருந்து பல பேர் எல்லையோர கிராமத்துலேருந்து புலம்பெயர்ந்து சில பேர் இங்கே வர்றாங்க. சில பேர் அங்கேயே என்ன இங்கே இருக்கலாம்னு இருக்கிறாங்க. முஸ்லீம் பயங்கரவாதிகள் ஒவ்வொரு வீடு வீடாக போய் பார்த்து இப்போ எல்லாம் குரூப்பாக போகிறாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் இருக்காங்க முஸ்லீமா இந்துவா தெரியணும். அவர்களை ஆடைகளை தூக்கி பார்த்து ஆண்கள் வந்து முஸ்லீம்களாக இல்லை என்று தெரிந்தால் சுட்டு கொண்டிருக்கிறார்கள். பெண்களை பிடிச்சு போயிடுவோம், செக்ஸ் ஸ்லேவா வச்சுக்குவோம். இது பங்களாதேஷில் நடந்திருக்கிறது. இன்னும் இந்த முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் அந்த நடந்த 1971 அதில் நடந்த அப்போ நடந்திருக்கிறது. இது தொடர்கதை. நம்முடைய இந்திய திருநாட்டில், நம்ம சுதந்திர பாரத நாட்டில் இப்போ நடந்திருக்கிறது. இதுதான் இஸ்லாமிய பயங்கரவாதம். இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. ஆம்பூர்ல கலவரம் வருது. கலவரத்துக்கு முதல் நாள் எந்த இடத்துல கலவரம் வருகிறதோ அந்த கலவரம் வரக்கூடிய இடங்களை வந்து யாருமே முஸ்லீமுக்கு போக வேண்டாம் என்று ஒரு அறிவுறுத்தல் வருகிறது. ஏன் என்னன்னு தெரியாது. மறுநாள் கலவரம். அப்ப எல்லாமே திட்டமிட்டு நடத்தப்படுகின்றன. முதல் விஷயம், அப்படி நடத்தக்கூடிய கலவரங்கள்ல முஸ்லீம் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது என்று அதையும் திட்டமிடுகிறார்கள். இதெல்லாம் ஒரே பேட்டர்ன். அது ஆம்பூரோ கோயம்புத்தூரோ பகல்காமோ இல்லை வேற ஏதோ ஊரோ, ஒரே டெம்ப்ளேட் ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கிறது. நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த அந்த ஆசிரியர்களுக்கான தொழிற்சங்க தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்கார், ஜப்பார்னு பேர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் எனக்கு என்னுடைய இப்போ நீங்க சொன்னதுக்கு அதே அவருடைய ரிப்போர்ட்டல் கொடுத்திருக்காரு. அவரே சொல்லியிருக்கார், என்னுடைய பல முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க. அந்த பல முஸ்லீம் நண்பர்கள்லாம் என்ன பண்றாங்க, இந்த பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு அவங்க பயங்கரவாதி பெரிய ஹீரோக்களை போல பார்க்கிறார்கள். பெரிய அவங்க சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த மனிதனாக பார்க்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் இந்த பயங்கரவாதத்தில் ஈடுபட்டவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, ஒருத்தர் போய் கோல் போடுறாரு. அந்த ஒருத்தர் கோல் போட்டதுனால கோல் போடப்படவில்லை. அந்த அணி முழுக்க வந்து எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு கோல் போடுறதுக்கு உதவி செஞ்சு பால் பாஸ் பண்றாங்க. கடைசியா போய் கோல் போடுறாரு. அதனால அதே போல இந்த ஒரு பயங்கரவாத செயலில் ஒரு பயங்கரவாதி முன்னால் இருக்காருன்னா மறைமுகமாகவோ நேரடியாகவோ உதவி செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட செயல்கள் நடக்கின்றன என்று ஜப்பார் என்கின்ற கம்யூனிஸ்ட் தொழிற்சங்க தலைவர் சொல்லியிருக்கிறார். தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப மனசு வேதனைன்னா, அந்த ஜம்மு காஷ்மீர்ல டூரிசம் தான் மெயின் இண்டஸ்ட்ரி. இது வரைக்கும் அவங்களுக்கு சோறு போடுறதே அதான். அமர்நாத்தா இருக்கலாம், இதுவா இருக்கலாம், கோவிலுக்கு இதில் போறவங்க, டூரிஸ்ட் கைடு, இந்த மாதிரி அவனுக்கு வருமானம் படியளக்கக்கூடிய பெரும்பாலவன். நான் கண் முன்னால தமிழ்நாட்டில் பார்த்திருக்கேன். மதுரையில பரமசிவம் என்ற ஒரு பேராசிரியர், பம்மு என்று செல்லமா கூப்பிடுவாங்க, ஏபிபி தலைவராக இருந்தார். அவரிடம் டியூஷன் படித்த மாணவர்கள் ஒரு முஸ்லீம் மாணவன், அவன் ஒரு எல்லா சதித்திட்டம் தீட்டி, அவனும் ஹீஸ் ஒன் ஆஃப் த சதித்திட்டம் தீட்டியவர்கள் ஒருவர். அவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலை செய்யப்பட்ட டீம்ல அவரிடம் பாடம் படித்த முஸ்லிம் மாணவனும் இருக்கிறான். வள்ளுவர் சொல்லுவாரு, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. ஒரு நாய்க்கு கூட நீங்க பிஸ்கட் போட்டீங்கன்னா 3 நாள் கழிச்சு வாலாட்டும். ஆனால் அந்த நாயை விட இழிவான செயல் செய்திருக்கிறார்கள் இந்த பயங்கரவாதிகள். அதை தவிர வேற எந்த வார்த்தையும் எனக்கு சொல்ல எனக்கு தோணவில்லை. ஆகவே வள்ளுவர் வாக்குப்படி செய்நன்றி கொன்றவர்கள் இவர்கள். இது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறது. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.